ஜி, ஃப்ரேம பாருங்க ஜி. என் தலைவன் ஜனநாயகன் படத்துல ஒரு டயலாக் ஒண்ணு வச்சிருப்பான். ஒரு ஃப்ரேம் கூட மிஸ் ஆகக்கூடாது. நான் அடிக்கிற அடி அவனுக்கு தெரியணும். அவன் பயம் எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாரி, இன்னைக்கு அந்த வயித்தெரிச்சல் புடிச்சவனுங்க எல்லாம் மொபைல்ல ஸ்க்ரால் பண்றப்பயோ, இல்ல டிவிய தொறந்தாலே எங்க பார்த்தாலும் என் தலைவன் முகம் தான்டா அப்படின்னு பார்க்குறப்ப, அவனுங்களுடைய அந்த நிலைமை எப்படி இருக்கு? அவனுங்க என்ன ஃபீல் பண்ணுவானுங்க? அப்படிங்கிறத பார்க்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அத யாராவது திருட்டுத்தனமா வீடியோ எடுத்தோ, இல்ல ஆடியோ கிளிப் எதனா கிடைச்சதா போட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபன் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த நாள் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அப்படின்னு அப்பாக்கு இருக்கும் போல. ஏன்னா, தான் ஈன்றெடுக்காத பிள்ளைய வந்து அவரு டபார்ன்னு கன்னத்துல அடிச்சு, "போடா அந்த பக்கம்" அப்படின்னு தொரத்தி விட்டது மெட்ரோல தான். அத வந்து யாரு மறக்குறாங்களோ இல்லையோ, அந்த பையன் வந்து ஞாபகம் கண்டிப்பா வச்சிருப்பான். ஸோ அந்த மாரி இனிமேல் மெட்ரோ அப்படின்னா, என் தலைவன் மூஞ்சி தான் ஞாபகம் வரும். அப்புறம் அந்த அம்மா கொஞ்சுனது, அது எல்லாமே க்யூட்டா இருந்தது. செல்ஃபி எடுத்துக்கிட்டது அதெல்லாம் பார்க்குறப்ப, ச்சே நமக்கு இந்த சான்ஸ்லாம் கிடைக்குமா? கிடைக்காதா? அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ் ரேஞ்சிலயாவது போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்க மாரி எனக்கு இருக்கு. இன்னைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருவோம். ஓகேவா? இப்ப இதெல்லாம் பார்த்துமாடா புதுசா கடைய போட்டு துண்ட விரிச்சு உட்காந்து கல்லா கட்டும் அப்படின்னு நினச்சுட்டு ஒரு கூட்டம் இப்ப தான் ஆரம்பிச்சு அப்படியே பொறுமையா வந்துட்டு இருக்குது. இதுல இன்னொரு கூட்டம் கொஞ்ச நாளா இவன் குடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப அவனையும் கவட்டையில அடிச்சு கவ்வ குடுத்து உட்கார வச்சுட்டானுங்க. இந்த பக்கம் இவன்ட்ட போலான்னு பார்த்தா, இவன்ட்ட கல்லா கட்டல. இவன் பூரா காலியா உட்காந்துருக்கிறான். எவனாவது எதையாவது தூக்கி போடுவானா, கவ்விட்டு ஓடலான்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு இடையில இவ்வளவும் நடந்துட்டு இருக்குல்ல. இதுல அந்த பாலிடிக்ஸ நம்மாள் வந்து ரொம்ப அழகா மூவ் பண்ணி எடுத்துட்டு போறாப்புல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போய் இத பார்க்கும்போது, என்னடா பாலிடிக்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு புரியாதுன்னு சொன்னீங்க. அது வந்து சாக்கடை அப்டின்னீங்க. அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்டின்னு சொன்ன மாரி இருந்தது. எனக்கு இப்போ அண்ணன் பண்றத பார்த்துட்டே இருக்கிறப்போ, இட் லுக்ஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் நல்லாருக்கு. பார்க்குறதுக்கே நல்லாருக்கு. அதில இன்னொரு முக்கியமான விஷயம் லஞ்சம். அத வந்து ஒழிக்கவே முடியாது. அது வந்து அதிலேயே ஊறி போய் இருக்கானுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உங்க அண்ணன் வந்தாலும் சரி, எந்த நொண்ணே வந்தாலும் யாராலயும் மாத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. நான் வந்து இந்த ரீல்ஸ் பார்த்துட்டோ, இல்ல வந்து மத்தவங்க சொல்றத பேசிட்டோ நான் கேட்கல. எனக்கு பர்சனலா எங்க ஃபேமிலியில எங்க அக்கா வந்து ஷி இஸ் வொர்க்கிங் அஸ் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவங்க கிட்ட 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து நான் சாட் பண்ணியிருந்தேன். நான் அவங்ககிட்ட கேட்கல சொல்லாமா என்னன்னு சொல்லிட்டு. நான் இங்க மேல அந்த வாட்ஸ்அப் சேட்ட வந்து நான் அட்டாச் பண்றேன். ஷி லிட்டரலி டோல்ட், "டேய் தம்பி, லஞ்சம் இல்லடா, சூப்பரா இருக்குடா" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அத வந்து அஸ் அ ஃபேனா நான் ஃபீல் பண்ணல. ஒரு ஒரு காமன் ஒரு ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு பெர்சனா அத கேட்கிறப்போ எனக்குள்ள வந்த ஃபீல், அத வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இது இப்படியே கன்டின்யூ ஆகட்டும்.